வேதாத்திரிய சிந்தனைகள். அருட்பேராற்றலின் அன்பு குரல் நமக்குள் கேட்பது எப்படி என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் விளக்குகிறார். இறைநிலை அறிய வேண்டி சிந்தனை அடிக்கடி செய்வேன். அப்போது இறைநிலை, உயிர்நிலை இவற்றை விளக்கும் காட்சிகள் கிடைக்கும். சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். இத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று தலைப்பு கொடுத்து விளக்கியிருக்கிறேன். ஓசையில்லாத சொல் விளக்கமும் ஒளியில்லாத காட்சிகளும் எவ்வாறு என்று சில அன்பர்கள் சிந்திக்கலாம். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் எழுதியுள்ள சில செயல்களில் இறைவன் பணித்தான், இறைவனோடு உரையாடினேன் என்று எழுதியிருக்கிறார். அவற்றை படித்தபோது இது எவ்வாறு என்று எனக்கு சிந்தனை வினா எழுந்தது. எனக்கு இதே அனுபவம் கிடைத்தபோதுதான் வள்ளற் பிரானின் அருளுரைகளை ஒத்து பார்த்து உண்மை உணர்ந்து தெளிவு பெற்றேன். இவ்வாறான சிந்தனை தத்துவ உண்மைகளும் வாழ்க்கையில் வழிகாட்டும் சிறந்த உரைகளும் ஆழ்ந்த சிந்தனையுடையோருக்கு உண்டாவது நடைமுறை நிகழ்ச்சிகள். இவற்றை நாம் சாதாரண மன ஓட்டம் என்றுதான் பொதுவாக கருதுவோம். ஆனால் இதுதான் அருட்பேராற்றலின் அன்பு குரலாகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.